ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 100 டெய்லி யூஸ் ஹிந்தி வேர்ட்ஸ் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த 100 வேர்ட்ஸுமே உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, வணக்கம். வணக்கம்னு சொல்றதுக்கு ஹிந்தில நமஸ்தே அப்படின்னு சொல்லணும். நமஸ்தே. இப்போ யாரையாவது நீங்க முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க நமஸ்தே சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம் உங்க கான்வர்சேஷன. செகண்ட் வேர்ட் நன்றி. தேங்க் யூ அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில தன்யவாத். நன்றிங்கிறதுக்கு தன்யவாத். தன்யவாத் இல்லாம சுக்ரியா அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நன்றிக்கு தன்யவாத் ஒரு வார்த்தை, சுக்ரியா ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் ஒன் ஆம். ஆம் அப்படின்னு சொல்றதுக்கு ஹா அப்படின்னு சொல்லணும். ஆம் அப்படின்னா ஹா. நெக்ஸ்ட் ஒன் இல்லை. இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நஹி அப்படின்னு சொல்லணும். நோ அப்படின்னு சொல்லணும்னா நஹி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், அதாவது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கியா அப்படின்னு கேட்கணும். என்ன அப்படிங்கிற வார்த்தைக்கு கியா அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இது. இதுன்னு நீங்க சொல்லணும்னா யஹ் அப்படின்னு சொல்லணும். இது யஹ். அது அப்படின்னு சொல்லணும்னா வஹ் அப்படின்னு சொல்லணும். அது வஹ். காலை. காலை நேரம் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து சுபஹ் அப்படின்னு சொல்லணும். காலை சுபஹ். மத்தியான நேரம் இருக்கு இல்லையா? அதுக்கு தோபஹர் அப்படின்னு சொல்லணும். மதியம் தோபஹர். மாலை நேரம், ஈவினிங் டைம வந்து ஷாம் அப்படின்னு சொல்லணும். மாலை ஷாம். இரவு நேரத்த ராத் அப்படின்னு சொல்லணும். நம்ம தமிழ்ல ராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ராத். இரவு ராத். அடுத்தது கடை. கடைக்கு ஹிந்தில துகான். கடைக்கு ஹிந்தில துகான். நெக்ஸ்ட் ஒன் அலுவலகம். ஸோ ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்கு தஃப்தர் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகம் தஃப்தர். ஆஃபீஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தஃப்தர் அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. காரியாலய அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. ஸோ 2ல தஃப்தருங்கிற வார்த்தை ரொம்ப காமனா யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வீடு. வீடுக்கு ஹிந்தில கர். வீடு கர். இதே மக்கான் அப்படிங்கிற வார்த்தையும் வீடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மக்கான் அல்லது கர். நெக்ஸ்ட் ஒன் ஊர். வில்லேஜ்ன்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொன்னா. கிராமம், ஊரு இது எல்லாத்துக்கும் ஹிந்தில காவ் அப்படின்னு சொல்லணும். ஊருக்கு வந்து காவ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நகரம். நகரம் சிட்டி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஹிந்தில ஷஹர். சிட்டிக்கு ஹிந்தில ஷஹர். நெக்ஸ்ட் ஒன் நாடு. கண்ட்ரி. இதுக்கு ஹிந்தில தேஷ். நாடு தேஷ். இப்போ இந்திய நாடு அப்படின்னு சொல்லணும்னா இந்தியா தேஷ் தான். இந்தியாவையே ஹிந்தில பாரத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா இஸ் அவர் கண்ட்ரி அப்படிலாம் சொல்றதுக்கு பாரத் ஹமாரா தேஷ் ஹே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நீர். அதாவது தண்ணீருக்கு வந்து ஹிந்தில பானி. வாட்டருக்கு பானி. நெக்ஸ்ட் ஒன் தொடர்வண்டி. தொடர்வண்டி அதாவது ட்ரெயினுக்கு வந்து ஹிந்தில ரேல் காடி. தொடர்வண்டிக்கு ரேல் காடி. இதே வெறும் வண்டி இல்லைன்னா ஏதாவது வாகனம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஹிந்தில காடி அப்படின்னு சொல்லணும். தொடர்வண்டி அப்படிங்கிறதுக்கு ரேல் காடி அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இன்று. இன்னைக்குன்னு சொல்றதுக்கு ஆஜ். இன்று அப்படிங்கிறதுக்கு ஆஜ். நேற்று அப்படிங்கிறதுக்கு கல். நேற்று கல். நாளை அப்படிங்கிறதுக்கு கல் தான். ஸோ நேற்றுக்கும் கல் தான். நாளை அப்படிங்கிற வார்த்தைக்கும் கல் தான். ஸோ நம்ம கல் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது நேற்று பத்தி பேசுறோமா இல்ல நாளைய பத்தி பேசுறோமா அப்படிங்கிறது நம்ம அந்த வாக்கியத்தோட டென்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நிகழ்காலத்துல பேசுறாங்களா, இறந்த காலத்துல பேசுறாங்களா அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் வாரம். 7 நாட்கள் கொண்ட வாரம் அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில ஹஃப்தா. ஹஃப்தா. சப்தாஹ் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும் வாரத்துக்கு இருக்கு.
ஸோ ஹஃப்தான்னு சொல்லலாம், இல்ல சப்தாஹ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மாதம். மாதம்க்கு ஹிந்தில மஹீனா. மாதம், மஹீனா. நெக்ஸ்ட் ஒன் வருடம். ஒரு வருஷம் அப்படிங்கிறது வந்து ஏக் சால். வருடம் அப்படிங்கிறது சால். நெக்ஸ்ட் ஒன் நல்லது. நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு அச்சா. நல்லது, அச்சா. நெக்ஸ்ட் ஒன் சரி. சரின்னு சொல்றதுக்கு டீக் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஓகே அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஹிந்தியில டீக் ஹே அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் யார். யார் அப்படின்னு கேட்கறதுக்கு கौन அப்படின்னு சொல்லணும். கौन. அடுத்த வார்த்தையும் கேள்விதான். எப்போ அப்படின்னு சொல்றதுக்கு கப் அப்படின்னு கேட்கணும். கப் அப்படிங்கிறது எப்போ. நெக்ஸ்ட் ஒன் எவ்வளவு அப்படின்னு கேட்கறதுக்கு கித்னா. எவ்வளவு, கித்னா. ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு கியூ அப்படின்னு கேட்கணும். ஏன் அப்படின்னா கியூ. எப்படி அப்படின்னா கைசே. எப்படி அப்படின்னா கைசே. நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சி. சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்து குஷ். சந்தோஷமா இருக்கிறதுக்கு குஷ். கெட்ட, அதாவது கெட்ட விஷயம், நல்லா இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கு புரா அப்படின்னு வார்த்தை. கெட்ட, புரா. அடுத்தது துக்கம். துக்கம்க்கு ஹிந்தில துக். துக். அடுத்தது இப்படி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு ஐசே அப்படின்னு சொல்லணும். இப்படி அப்படின்னா ஐசே. அப்படி அப்படின்னு சொல்லணும்னா வைசே. இப்படிக்கு ஐசே. அப்படி அப்படிங்கிறதுக்கு வைசே. நெக்ஸ்ட் ஒன் வேண்டும். வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு சாஹியே. சாஹியே. நெக்ஸ்ட் ஒன் நண்பன். ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு தோஸ்த். தோஸ்த். நெக்ஸ்ட் ஒன் வேலை. ஒர்க் இருக்கு இல்லையா? இதுக்கு ஹிந்தில காம். வேலை, காம். அடுத்தது வழி. ஒரு பாதை, வழின்னு சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு வந்து ராஸ்தா. வழி, ராஸ்தா. அடுத்தது விலை உயர்ந்த, ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்றதுக்கு மஹங்கா. விலை உயர்ந்த, மஹங்கா. அடுத்தது சீப்பான, மலிவானன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சஸ்தா. சஸ்தா. நெக்ஸ்ட் ஒன் இலவசம், ஃப்ரீ அப்படின்னு சொல்றதுக்கு முஃப்த். இலவசத்துக்கு முஃப்த். நெக்ஸ்ட் ஒன் வடக்கு. ஒரு டைரக்ஷன் இருக்கு இல்லையா? நார்த். அதுக்கு ஹிந்தில உத்தர். உத்தர். ஸோ நம்ம இந்தியால இருக்கிற உத்தர் பிரதேஷ் அப்படிங்கிறது உத்தர, அதாவது வடக்குல இருக்கிற ஒரு பிரதேசம் அப்படிங்கறனால உத்தர் பிரதேஷ் அப்படின்ற பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கிழக்கு. கிழக்குக்கு ஹிந்தில பூர்வ. கிழக்கு, பூர்வ. நெக்ஸ்ட் ஒன் மேற்கு. மேற்குக்கு பக்ஷிம். மேற்கு, பக்ஷிம். தெற்கு, தக்ஷின். தெற்கு, தக்ஷின். நெக்ஸ்ட் ஒன் கம்மி. ரொம்ப கம்மியா தாங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு கம். தமிழ் போலவே தான் இருக்கும். கம்மி அப்படின்னு சொல்றதுக்கு கம். அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு ஜியாதா. அதிகம் அப்படிங்கிறதுக்கு ஜியாதா. அதிக் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையும், ஹிந்தி வார்த்தையும் கூட யூஸ் பண்ணலாம். அதிகம்க்கு அதிக் அப்படின்னு சொல்லலாம். ஜியாதா அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் விலை. விலைக்கு ஹிந்தில தாம். விலைக்கு ஹிந்தில தாம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப. ரொம்பன்னு சொல்றதுக்கு பஹுத் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப அப்படின்னு சொல்றதுக்கு பஹுத். நெக்ஸ்ட் ஒன் முயற்சி. முயற்சி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில கோஷிஷ். முயற்சி, கோஷிஷ். நெக்ஸ்ட் ஒன் பொய். பொய்க்கு ஹிந்தில ஜூட். பொய், ஜூட். இதே உண்மை அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில சச். சச். அடுத்தது புடவை. சாரி இருக்கு இல்லையா? இதுக்கு ஹிந்தில சாடி. சாரிக்கு ஹிந்தில சாடி. நெக்ஸ்ட் ஒன் உதவி. ஹெல்ப் இருக்கு இல்லையா? இதுக்கு ஹிந்தில மதத். ஹெல்ப், மதத். நெக்ஸ்ட் ஒன் மகன். மகனுக்கு ஹிந்தில பேட்டா. மகன், பேட்டா.
மகள், பேட்டி. மகள், பேட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஆண். ஒரு ஆண் வந்து மேல் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்மி அப்படின்னு சொல்லணும். ஆத்மி. நெக்ஸ்ட் ஒன் பெண். ஒரு பெண்ண குறிக்கணும்னா ஔரத் அப்படின்னு சொல்லணும். ஔரத். ஔரத் அப்படிங்கிறது ஒரு வுமன், ஒரு லேடி அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து கேர்ள்ஸ் இருப்பாங்க இல்லையா? சின்ன பொண்ணுங்க, அவங்கள பத்தி சொல்லணும்னா லடுக்கி அப்படின்னு சொல்லணும். அதே சின்ன பசங்கள சொல்லணும்னா லடுக்கா அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் நேரம். நேரம்க்கு ஹிந்தில சமய். சமய அப்படின்னும் சொல்லலாம். சமய் அப்படின்னும் சொல்லலாம். நேரம், சமய். நெக்ஸ்ட் ஒன் கேள்வி. கேள்விக்கு ஹிந்தில சவால். கேள்வி, சவால். விடை, இதுக்கு ஹிந்தில ஜவாப். விடை, ஜவாப். நெக்ஸ்ட் ஒன் டிஃபன். டிஃபனுக்கு ஹிந்தில நாஷ்டா. டிஃபன், நாஷ்தா. நெக்ஸ்ட் ஒன் சிவப்பு. நிறம் இருக்கு இல்லையா? சிவப்பு நிறம். இதுக்கு ஹிந்தில லால். நிறம் அப்படிங்கறத சேர்த்து சொல்லணும்னா லால் ரங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் கருப்பு. கருப்புக்கு ஹிந்தில காலா. கருப்பு, காலா. வெள்ளை, சஃபேத். வெள்ளை, சஃபேத். நெக்ஸ்ட் ஒன் கணவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தில பதி. கணவன், பதி. மனைவி, அதுக்கு ஹிந்தில பத்னி. மனைவி, பத்னி. நெக்ஸ்ட் ஒன் சீக்கிரம். சீக்கிரம் செய்றது இதுக்கு ஜல்தி. சீக்கிரம் அப்படிங்கிறதுக்கு ஜல்தி. நெக்ஸ்ட் ஒன் செலவு. செலவுக்கு ஹிந்தில கர்ச். செலவு, கர்ச். நெக்ஸ்ட் ஒன் திருமணம். ஸோ கல்யாணம் பண்றது இத வந்து ஷாதி அப்படின்னு சொல்லுவாங்க. திருமணம்க்கு ஹிந்தில ஷாதி. நெக்ஸ்ட் ஒன் மற்றும். இங்கிலீஷ்ல அண்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? அதுக்கு ஹிந்தில அவுர். மற்றும், அவுர். நெக்ஸ்ட் ஒன் மழை. மழைக்கு ஹிந்தில பாரிஷ். மழை, பாரிஷ். நெக்ஸ்ட் ஒன் காற்று. ஏர் இருக்கு இல்லையா? அதுக்கு ஹிந்தில ஹவா. காற்று, ஹவா. நெக்ஸ்ட் ஒன் பெயர். பெயருக்கு ஹிந்தில நாம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா நேம், ஹிந்தில நாம். நெக்ஸ்ட் ஒன் உள்ளே, இன்சைட். ஸோ இதுக்கு ஹிந்தில அந்தர். உள்ளே அப்படின்னு சொல்லணும்னா அந்தர். வெளியே அப்படின்னு சொல்லணும்னா பாஹர். வெளியே அப்படின்னா பாஹர். பெரிய அப்படின்னு சொல்றதுக்கு படா. பெரிய அப்படின்னா படா. சின்ன, சிறிய அப்படின்னு சொல்லணும்னா சோட்டா. சின்ன, சோட்டா. மேலே அப்படிங்கிறதுக்கு ஊப்பர். மேலே, ஊப்பர். கீழே அப்படின்னு சொல்றதுக்கு நீச்சே. கீழே அப்படிங்கிறதுக்கு நீச்சே. நெக்ஸ்ட் ஒன் தயார். தயார் பண்றது இருக்கு இல்லையா? இதுக்கு ஹிந்திலயும் தயார் தான். தயார் பண்றதுக்கு தயார். நெக்ஸ்ட் ஒன் காதல். காதல் சொல்லலாம், இல்ல அன்பு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் ஹிந்தில பியார். பியார். நெக்ஸ்ட் ஒன் அழகு. அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு சுந்தர். அழகு, சுந்தர். நெக்ஸ்ட் ஒன் வெறுப்பு. வெறுப்புக்கு ஹிந்தில நஃப்ரத். வெறுப்பு, நஃப்ரத். நெக்ஸ்ட் ஒன் குடும்பம். குடும்பத்துக்கு ஹிந்தில பரிவார். குடும்பம், பரிவார். நெக்ஸ்ட் ஒன் சூடு. ரொம்ப சூடா இருக்கிறதுக்கு வந்து கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரம். நெக்ஸ்ட் ஒன் குளிர். ரொம்ப சில்லுன்னு இருக்கு அப்படின்னா டண்டா. ஸோ கரம் அப்படிங்கிறது ரொம்ப சூடா இருக்கிறது. டண்டா அப்படிங்கிறது ரொம்ப குளிர்ந்து இருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இனிப்பு. இனிப்புக்கு ஹிந்தில மீட்டா. இனிப்பு, மீட்டா. நெக்ஸ்ட் ஒன் எளிமை. ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்றதுக்கு ஆசான். எளிமை, ஆசான். நெக்ஸ்ட் ஒன் கடினம் அப்படின்னு சொல்றதுக்கு முஷ்கில். ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்றதுக்கு முஷ்கில். நெக்ஸ்ட் ஒன் முன்னாள்.
முன்னாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஆகே. நெக்ஸ்ட் ஒன் பின்னால் அப்படின்னு சொல்றதுக்கு பீச்சே. பின்னால், பீச்சே. அடுத்தது வாய்ப்பு. வாய்ப்புன்னு சொல்றதுக்கு அதாவது சான்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கு ஹிந்தியில மௌகா, மௌகா. நெக்ஸ்ட் ஒன் மனம். ஆ, இதயம், மனம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இதுக்கு தில். தில் அப்படிங்கிறது மனம் அப்படிங்கிறதுக்கோட அர்த்தம். ஸோ அவ்வளோதாங்க. நீங்க ஹிந்தி கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல இருந்து கத்துக்க ஆரம்பிங்க. அப்போதான் நீங்க ஒரு பொருள் பத்தி பேசும்போது, அதோட ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ.